வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் காலத்தில் ஒரு காரசாரமான அரசியல் விவாதங்கள்லாம் போயிருக்கு. இப்ப இருக்கிற இந்த அரசியல் சூழல் அடுத்து வர சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இருக்குமா அல்லது மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எங்களுடைய வாதமே இந்த தேர்தலில் எங்களுக்கு வெற்றி கொடுத்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த பிரதான இந்த திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நாங்கள் அமைப்போம் என்றுதான் எங்களுடைய வாதம். இந்த தேர்தலில் அதை மக்கள் ஏற்றிருக்கின்றார்கள், அதை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்தது போதும் என்ற மனநிலையில் மக்கள் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு கருத்து இருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த தேர்தலில் எங்கள் அணிக்கு எங்கள் கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தர அமைதி புரட்சி மௌன புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜூன் 4ஆம் தேதி அன்று நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள். சார், இப்போ வந்து தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அதாவது பாஜக கிடைக்கக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கை திறந்து குறைந்து வர்றதா ஒரு தகவல் வந்து சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்கு. தொடர்ச்சி அரசியல் நோக்கர்கள் வந்து கருதிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு பின்னடைவா இருக்கா இல்ல அதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது போன்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 400 தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெறுவோம் மொத்தத்தில் இந்தியாவில். அது உறுதி. பிரதமர் அவர்கள் 3வது முறையாக பிரதமராக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார். சில வலைதளங்களில் வர்றதெல்லாம் அதெல்லாம் நம்பகத்தகமான இல்லாத ஒரு செய்தி. அதெல்லாம் அதை பொருட்டா நாங்கள் ஒன்றும் பெருசாக நினைக்க தேவையில்லை. சார், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நீங்க கூட்டணியில குறைந்தபட்ச செயல் திட்டமா ஏதாவது வந்து பிஜேபி கிட்ட முன் வச்சிருக்கீங்களா? இல்ல தேர்தலுக்கு பிறகு அதை ஏதாவது நீங்க வலியுறுத்தணும் அப்படின்னா நீங்க எதை சார் வலியுறுத்துவீங்க? நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே அடிப்படை சமூக நீதி, மாநில சுயாட்சி, நல்ல ஆட்சி, வலிமையான இந்தியா, இதுதான் அடித்தளம். அந்த அடித்தளத்தில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். குறிப்பாக சமூக நீதி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம். அதன் பிறகு வந்து ரோஹிணி கமிஷன் பரிந்துரையை வந்து அமல்படுத்த வேண்டும். அதற்கேற்ப இடஒதுக்கீடுகளை அதிகப்படுத்த வேண்டும். அதே போன்று மாநில சுயாட்சி, இப்போ சொல்றாங்க வந்து நிதி தமிழ்நாட்டிலேருந்து சென்றதுன்னா 28 விழுக்காடு தான் திரும்பி வருதுன்னு சொல்றாங்க. இதே குற்றச்சாட்டு வந்து 15 ஆண்டுகளுக்கு முன்பு ப. சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த நேரத்தில், அப்பொழுது பொன்னையன் தமிழ்நாடு நிதியமைச்சராக இருந்த காலத்தில் அவர் சொன்ன குற்றச்சாட்டு 30 விழுக்காடு தான் எங்களுக்கு திரும்பி வருது, பணம் வருதுன்னு. 28 விழுக்காடுக்கும் 30 விழுக்காடுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அது கொஞ்சம் எங்களோட நோக்கம் 50 விழுக்காடு வரணும், தமிழக நிதி வரணும்னு சொல்லிட்டு இருக்கல. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8.5 லட்சம் கோடி நேரடி கடன் இருக்கிறது. அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 4.5 லட்சம் கோடி கூடுதலாக இவர் கடன் வாங்கியிருக்கின்றார்கள். அதில் ஏன் கடன் வாங்குறாங்கன்னா, கடனை வாங்கி கடன் அடைக்கிறாங்க. இது ஒரு நிர்வாகமே கிடையாது. இந்த ஆண்டு மட்டும் 1,57,000 கோடி, அதில் 55,000 கோடி வந்து வட்டி கட்டுறதுக்கு மட்டும் கடனை வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு நிதியாண்டு இறுதிக்குள்ள இருந்து 1,80,000 கோடி வாங்க போறாங்க. இப்போதைக்கு 1,57 குறி வச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன வளர்ச்சி கொண்டு வந்தாங்க இவங்க? என்ன கட்டுமானங்கள் இருக்கு? நிர்வாகமே இல்லைங்க. இதெல்லாம் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இது நேரடி கடன். மொத்த கடன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 13.5 லட்சம் கோடி. இந்தியாவிலே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. அப்போ என்ன சுற்றி பார்த்தா ஒன்றுமே இல்லை, கட்டுமானங்கள்லாம் இல்லை. அது அதிக அளவில் ஊழல் ஊழல் ஊழல்னு எல்லாத்தையும் போயிட்டு நம்மளுடைய இயற்கை வளங்கள் தமிழ்நாட்டில் அவ்வளோ வளங்கள் இருக்குது. இந்த வளங்கள் எல்லாமே சுரண்டி மணல் குவாரிகள். கொள்ளிடத்தில் 87 கிலோமீட்டரில் 20 மணல் குவாரிகள் இருக்குது. 87 கிலோமீட்டரில் எங்கேயுமே இது வரைக்கும் இந்தியாவில் அப்படி எங்கேயுமே கிடையாது. ஒரு 4 கிலோமீட்டர் ஒரு மணல் குவாரினா அடுத்த இது முடியறதுக்குள்ள அடுத்த மணல் குவாரி. அப்போ மணல் இருக்க போறதில்லை. அதுவும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆறு காவிரி ஆறு, அதுலேயே கிளை கொள்ளிடம் பெரிய. அப்போ இது போன்ற இயற்கை வளங்கள் எல்லாம் சுரண்டி நம்ம வருங்கால தலைமுறைகளுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா விளைநிலங்கள்லாம் அழிச்சிட்டு இருக்கிறாங்க, ஆறுகளை அழிச்சிட்டு இருக்காங்க, ஏரி குளங்களை அழிச்சிட்டு இருக்காங்க. நீர் மேலாண்மைக்குன்னா என்னன்னு தெரியல. நீர் திட்டங்கள் 20 திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. விவசாயிகளுக்கு வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. விலை கரும்புக்கு கொடுக்கறதோ நெல் கொடுக்கறதோ ஒன்றுமே கொடுக்கல. இவங்க அந்த ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கல. பல குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கலாம். அதனால மக்களும் வெறுப்பில் இருக்கிறாங்க.
அந்த வெறுப்பை தான் இந்த தேர்தலில் அவங்க வந்து முன்னிலைப்படுத்தி எங்களுக்கு ஆதரவா மிகப்பெரிய ஒரு ஆதரவால வீசிட்டு இருக்கு. கடைசியா ஒரு கேள்வி என்னன்னாக்கா, சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாஜக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படி இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இடஒதுக்கீடு இந்த 3 ஆண்டு காலத்துல திமுக அரசினுடைய இடஒதுக்கீடு கொடுத்த வாக்குறுதி, இது எப்படி பாக்குறீங்க? இது அடுத்த கட்டத்துக்கு என்னவா எடுத்து செல்லுங்க? இப்போ இதே திமுக பாஜக கூட 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள். அப்போ திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே இல்லையா? இப்போ திமுக ஆட்சியில் இருக்கு. திமுக என்ன சமூக நீதி கொடுத்தது? 2 ஆண்டு காலம் நாங்கள் வந்து 10.5 விழுக்காடு கேட்டுட்டு இருக்கோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கி 2 ஆண்டு காலம் ஆகிறது. 2 ஆண்டு காலம் ஆகியும் அந்த டேட்டா டவுன்லோட் பண்றதுக்கு எவ்வளவு காலம் ஆக போகுது? அவங்களுக்கு கொடுக்கறது எண்ணமும் கிடையாது. இப்போ நீங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் நீங்க பார்த்திருப்பீங்க, முன்னாடி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொன்னாங்க, ராகுல் காந்தி சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? சமூக பொருளாதார கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படியே மாத்திக்கிட்டாங்க. இதுக்கு திமுக மௌனமா இருக்கு. அப்போ என்ன நிலைப்பாடு? அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கு சமூக நீதிக்கு. சமூக நீதிக்கு பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு பீகார்ல எடுத்திருக்காங்க, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா மாநிலம் 6 மாநிலங்கள் எடுத்திருக்காங்க. ஏன் தமிழ்நாடு எடுக்க முடியல? சமூக நீதி மேல அக்கறை கிடையாது. அதனால இது எவ்வளவு குற்றச்சாட்டு மேல வச்சுக்கிட்டே இருக்கலாம். எங்கள் நிலைப்பாடு, நாங்க எங்களுடைய கொள்கை அடிமட்ட கொள்கை, நாங்க ஒரு ஏழலும் விட்டு கொடுக்க போவது கிடையாது. எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி. இன்னொன்னு நாங்க வலியுறுத்துவோம், பிரதமர்கிட்ட வலியுறுத்தி நிச்சயமா நாங்க சொன்ன திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாமே நாங்க அதை உறுதிப்படுத்துவோம். அதில் எங்க மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா மருத்துவர் ஐயா இன்னைக்கு இந்தியாவிலே மூத்த ஒரு தலைவரா பிரதமர் மட்டுமில்ல மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை வைத்து நிச்சயமாக எங்களுடைய அணுகுமுறை வைத்து தமிழ்நாட்டிற்கு இந்தியா வளர்ச்சிக்காக பல திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம். சார், இப்போ வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு, மக்களுக்கு சொல்ற ஒரு செய்தி சார். தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இது நீண்ட கால தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதை பூர்த்தி செய்கின்ற வகையில் ஒரு அமைதியான ஒரு புரட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். நன்றி சார்.